எங்கள்ல எத்தன பேர் சரியான டிசிஷன்ஸ் எடுக்கிறோம்? நாங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே சரியா? அதாவது மைண்ட்ஃபுல்னஸ நாங்க சரியா பிராக்டிஸ் பண்ணுவோமா இருந்தா, நாங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் பெரும்பாலும் சரியா இருக்கும். ஸோ இன்னைக்கு எங்களோட 30 டேஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ப்ரோக்ராம்ல செகண்ட் டே. இந்த மைண்ட்ஃபுல்னஸால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது? அத மட்டுமே இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். ஸோ நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்தா என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்? அதே நேரம் நீங்க ஒர்க் போயிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? நீங்க மைண்ட்ஃபுல்னஸ பிராக்டிஸ் பண்றதால. ஸோ இந்த மைண்ட்ஃபுல்னஸ நாங்க பிராக்டிஸ் பண்ணும்பொழுது, அது வந்து எங்களோட ஹார்மோன்ஸ வந்து சீராக்கும். அதாவது எங்களோட எமோஷன்ஸ வந்து அது ரெகுலேட் பண்ணும். அதே நேரம் எங்களுக்கு ஒரு பெட்டர் ஸ்லீப்ப குடுக்கும். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 6 மணித்தியாலமாவது நித்திரை கொள்ளணும். அவனுடைய மூளைக்குரிய ஓய்வ குடுக்கணும். காலையிலிருந்து இரவு வரைக்கும். சில பேர் வந்து 20 மணித்தியாலம் வேலை செய்றவங்களும் இருக்கிறாங்க. ஒரு 4 மணித்தியால நித்திரைன்றது அந்த மூளைக்கு போதாது. குறைஞ்சது 6 மணித்தியாலமாவது எங்கட மூளைக்கு நாங்க ஓய்வு குடுக்கணும். ஸோ பெட்டர் ஸ்லீப் இந்த மைண்ட்ஃபுல்னஸ நாங்க பிராக்டிஸ் பண்றதால, அந்த 6 மணித்தியால நித்திரையுமே எங்களுக்கு சரியானதாக அமையும். எங்களுடைய ஃபோக்கஸ வந்து சரியாக்கும். அதாவது ஒரு பெட்டர் ஃபோக்கஸா இருக்கும். ஒரு ஃபோக்கஸ் உள்ள ஒரு நபரா நீங்க மாறுவீங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதாவது நீங்க ஒரு நல்ல ஒரு பேச்சு திறன் உள்ள ஒரு நபரா நீங்க மாறுவீங்க. உங்கள்ல இருக்கிற ஆட்டிட்யூட்ஸ் வந்து பாசிட்டிவா மாறும். உங்கள சுத்தி இருக்கிற என்வாயன்மெண்ட்டே பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க நெறைய பேர். ஸோ உங்களுக்குரிய ஸ்ட்ரெஸ்ஸ நீங்க மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருப்பீங்க. அதாவது எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸ நாங்களே ஹேண்டில் பண்ற மாதிரி. ஸோ இந்த மைண்ட்ஃபுல்னஸால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலா இந்த வீடியோல நான் உங்களுக்கு விசிபிள் பண்றேன். ஸோ நாங்க இப்போ எங்களுக்கு உண்மையா இருப்போம். ஸோ நாங்க இப்போ படிச்சுட்ருக்குறோம். எங்களுக்கு ஒரு அசைன்மென்ட் இருக்கு. டெட்லைன்ஸ் இருக்கு. அந்த டெட்லைன்ஸுக்குள்ள நாங்க எங்களோட அசைன்மெண்ட்ட முடிக்கணும்னா, எனக்கு 2 வீக்ஸ் டைம் தான் இருக்குன்னா, அந்த 2 வீக்ஸும் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ணணும். கடைசி நேரம் வரைக்கும் நாங்க அந்த அசைன்மெண்ட்ட செய்யாம வச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல, "ஐயோ! எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. என்னண்டு நான் நாளைக்கு சப்மிட் பண்றது?"ன்னு சொல்லி நாங்க குழம்பிட்டுருப்போம். இது படிக்கிற ஸ்டூடண்ட்ஸுக்கு அசைன்மெண்ட்டா இருக்கலாம். அதே நேரம் ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொண்டு தந்திருப்பாங்க. அந்த டாஸ்க்க நீங்க குறிப்பிட்ட நாள்ல முடிச்சிருக்கணும். ஆனா, நீங்க முடிக்காம லாஸ்ட் மினிட் வரைக்கும் இருந்தா, ஐயோ! நாளைக்கு மீட்டிங்ல நான் இந்த டாஸ்க்க பத்தி கேட்டா என்ன சொல்றது? இந்த மாதிரி நீங்க யோசிப்பீங்க. நீங்க ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. ஸோ நாங்களே எங்களுக்குரிய கடமைகள நாங்க சரியா செய்யாம, நாங்க மத்தவங்க மேல பழி போட்டுட்டு, ஐயோ! நாளைக்கு இந்த டாஸ்க்க கேட்குறாங்க. நாங்க என்ன செய்றது? பட் ஆல்ரெடி இது டிசைடட். இவ்ளோ டைமுக்குள்ள நாங்க செய்யணும்ன்றத எங்களுக்கு சொல்லியிருந்தா, அந்த டைமுக்குள்ள முடிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ பிராக்டிஸ் பண்றவங்க, அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் பெட்டரா இருக்கும். ஸோ பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த டே 2 இந்தியா நாள்ல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மொமெண்ட்ல நீங்க யாருக்காவது தேங்க் பண்ண நினைக்கிறீங்களா? அல்ல நீங்க ஏதாவது ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்க தேங்க் பண்ண நினைச்சீங்கன்னா, அந்த சிச்சுவேஷன ஞாபகப்படுத்தி பாருங்க. அந்த மொமெண்ட்ட அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. இந்த இன்சிடென்ட், இந்த விஷயம் இந்த மாதிரி நடந்ததுக்கு ஸ்டில் நான் நன்றி உணர்வா இருக்கிறேன். நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம், அல்லாட்டி ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஒருத்தரா இருக்கலாம். பட் இந்த மொமெண்ட் நீங்க யாருக்காவது தேங்க் பண்ண நினைக்கிறீங்களா? ஸோ அது யாருன்றத ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த மைண்ட்ஃபுல்னஸோட பெனிஃபிட்ஸ பத்தி நான் ஏன் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இந்த பெனிஃபிட்ஸ நீங்க ஃபீல் பண்ணும்பொழுது, இந்த 30 டேஸ் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ரோகிராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 30 டேஸ்ல உங்களுக்கு புடிச்ச உங்கள நீங்க வடிவமைக்கிறதுக்குரிய ஒரு ப்ரோகிராமா இது இருக்கும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும். ஸோ இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்குண்டா, இந்த 30 டேஸ் ப்ரோகிராம்ல நீங்க ஏன் 30 டேஸும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது? ஓகே. ஸோ 30 நாள்ல இன்னைக்கு 2வது நாள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் இந்த ப்ரோகிராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் வேண்டாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் டே 2 இந்த டே 2 நீங்க கம்ப்ளீட் பண்ணினா, டே 2 கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. 30 நாளும் கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. அத 30வது நாள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு நாங்க கைடட் பாடி ஸ்கேன் பத்தி பார்க்க போறோம். ஸோ அத பத்தின வீடியோவா தான் நாளைய வீடியோ இருக்கும். So see you tomorrow. Be an example.